ஒரு குட்டி கதை ஒன்று சொல்ல போறேன். மார்ச் 10, 2017 வீட்டுல கரண்ட் இல்லைன்னு நானும் என் ஃப்ரெண்டும் தியேட்டருக்கு போய் ஏதாவது படம் பார்த்து டைம் பாஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணோம். அன்னைக்கு டேட்ல ரிலீஸ் ஆன மாநகரம்னு ஒரு படம். அந்த படத்தோட டேரக்டருக்கு தான் ஃபர்ஸ்ட் படம்னு எங்களுக்கு தெரிய வந்தது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம டிக்கெட் வாங்கிட்டு படம் பார்க்க ஆரம்பிச்சோம். ஒரு கஷ்டமான ஸ்கிரீன் பிளேவை எப்படிடா ஒருத்தன் இவ்வளவு தெளிவா படம் எடுத்திருக்க முடியும்னு அன்னைக்கு அந்த படத்தோட டேரக்டர் நேம நான் வியந்து பார்த்தேன். அவரு பேர் தான் லோகேஷ் கனகராஜ். அதுக்கப்புறம் அங்கங்க அவரோட இன்டர்வியூஸ் பார்க்கும்போது எனக்கு இன்னும் பிரமிப்பா இருந்துச்சு. யார்கிட்டயும் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணாம பேங்க் வேலையை விட்டுட்டு சினிமாக்கு வந்துட்டாரு. அன்னைக்கு எனக்குள்ள யோசிச்சேன், எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம மாநகரம் படம் டைரக்ட் பண்ணிருக்காருன்னா அப்ப லோகேஷ் கனகராஜ் எப்பேற்பட்ட ஆளா இருக்கணும். அதுக்கப்புறம் 2019 விஜய் படம் பிகில் கூட கார்த்தியோட கைதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட டைரக்டர் தான் விஜயோட அடுத்த படத்தை டைரக்ட் பண்ண போறாருன்னு கைதி படம் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அது வரைக்கும் தமிழ் சினிமால ஹீரோயின், அவங்களுக்கு ஒரு டூயட் சாங், ஹீரோ என்ட்ரிக்கு ஒரு சாங், இதெல்லாம் இல்லாம எப்படிடா ஒருத்தனால படம் எடுக்க முடிஞ்சது? அன்னைக்கு கைதி படம் பார்த்துட்டு என்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், நீ வேணா பாரு, இந்த லோகேஷ் கனகராஜ் என்ற பேர் ஏதோ பண்ண போகுதுன்னு. சொன்னது போல மாஸ்டர், விக்ரம், லியோன்னு அவரோட மேக்கிங் ஸ்டைல் என்னை இன்ஸ்பயர் பண்ண ஆரம்பிச்சது. ஒரு நாள் அவர் வாழ்ந்த ஊரு எப்படி இருக்கும்னு கிணத்துக்கடவு போய் ரசிச்சுட்டு வந்தேன். ஒரு நாளாச்சும் அவரை பார்த்துட மாட்டோமான்னு உள்ளுக்குள்ள ஏங்கினேன். அதுக்கான நேரம் ஒரு நாள் வந்துச்சு. இன்னைக்கு ஃபுல்லா அவரோட கிளாஸ்ல இருந்து பல விஷயம் கத்து கொடுத்தாரு. தியேட்டர்ல அவர் பேர் வந்ததும் கைத்தட்டி ரசிச்ச ஒருத்தர் இன்னைக்கு என் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கிறது நினைக்கும் போது அது எனக்கு சொல்ல வார்த்தையே இல்ல. நான் 10 வருஷமா வியந்து பார்த்த டைரக்டர் கிட்ட போட்டோ எடுத்தது எல்லாம் என் கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒண்ணு. இந்த நிமிஷம் வரை எனக்கு பிரமிப்பு குறையல. என்ன மாதிரி சினிமால வாய்ப்பு தேடுறவங்களுக்கு எல்லாமே லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான்.